யோதிட அன்பர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நவராத்திரி 2ஆம் நாளாக நாம் எல்லோரும் நம்மை படைத்த அபிராமி அன்னையை மனதிலே நிறுத்தி வாழ்க்கையில் எல்லா வளமும் வெற்றியும் பெற வேண்டும் என்று வேண்டி நவராத்திரி திருநாளான இந்த 2ஆம் நாளை கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். இந்த நன்னாளில் இறை இன்பம் பக்த கோடிகள் அனைவரும் பெற வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் அடியேன் அபிராமி பட்டர் எழுதிய அபிராமி பதிகம் என்ற 20 பாடல்களை கொண்ட அந்த பதிகத்தை பற்றி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிகமாக பாடி அதனுடைய பொருளையும் தெரிந்து கொள்வோம். முதலில் தமிழில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை இறைவன் அடியார்கள் பாடி வைத்து போயிருக்கிறார்கள். அவைகளில் மிகச் சிறந்த மக்களிடையே பிரபலமாக இருக்கின்றது. முன்னாளில் பள்ளிக்கூடத்தில் தமிழ் பாடங்களில் சிலவற்றை நாம் படித்திருக்கலாம். ஆனால் இப்பொழுது உள்ள காலகட்டத்தில் பள்ளிகளில் தமிழ் இருக்கிறதா என்பதே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது தமிழில் இப்படி இறை அருளாளர்கள் பாடிய பாடல்களை எங்கு இப்பொழுது உள்ள ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கப் போகிறார்கள்? இதையெல்லாம் நாம் மறந்து போனதால் தான் இன்றைய காலம் கடும் கள்ளும் முள்ளும் உள்ள பாதையில் கடந்து செல்ல வேண்டி இருக்கிறது. ஒடுக்கம் என்பது ஒரு சிறிதளவு கூட இன்றைய மக்களிடத்திலோ பெற்றோர்களிடத்திலோ அல்லது பிள்ளைகளிடத்திலோ இல்லை என்பதை தான் நான் வருந்தி சொல்ல விளைகிறேன். மிக அருமையான பாடல்களை நாம் படித்திருக்க மாட்டோம், ஏன் கேள்விப்பட்டு இருக்கக்கூட மாட்டோம். அந்த வகையில் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த அருளாளர் சுப்பிரமணியம் என்ற இயற்பெயர் கொண்ட அபிராமி பட்டர் அவர்கள் எழுதிய அபிராமி அந்தாதி என்ற நூல் மிகவும் பிரபலமானது. ஆனால் அதே நேரத்தில் அவருடைய அபிராமி அம்மை பதிகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் மக்கள் இடத்திலே அவ்வளவு அதிகமாக பிரபலமாகவில்லை. மிக எளிமையான தமிழில் ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட 20 பாடல்களை கொண்டது. அதாவது காப்பு செய்யுள் என்று சொல்லுகின்ற அதையும் சேர்த்தால் 21 பாடல்களை கொண்ட ஒரு எளிமையான நூலாகும். இன்று நடைபெறுகின்ற நவராத்திரி காலங்களில் விழாக்காலங்களில் இந்த மாதிரியான பாடல்களை படித்து சுவைப்போம். அம்மையப்பனின் அருளை பெறுவோம். முதலிலே விநாயகர் காப்பு. தூய தமிழ் பாமாலை சூட்டுதற்கு மும்மதம் நால்வாய் ஐங்கரன் தாழ் வழுத்துவோம். நேயர் நிதம் எண்ணும் புகழ் கடவுர் எங்கள் அபிராமவல்லி நன்னும் பொற்பாதத்தில் நன்கு. இதில் அபிராமி பட்டர் அன்னையினுடைய சிறப்புகளை பற்றி பாடுவதற்காக விநாயகப் பெருமானிடத்தில் காப்பு செய்யுளாக முதலிலே இந்த பாடலை வைக்கிறார்.
அபிராமி அன்னையின் திருவடியை நன்கு பாடுவதற்கும் மும்மலங்களையும் அளிக்கும் வல்லமை பெற்றவரும் தொங்கும் துதிக்கையை உடையவரும் 5 கரங்களை உடையவருமான எல்லா வல்ல மகா கணபதியை தாளினை போற்றி அன்னையை பற்றிய பெருமைகளை வரும் பாடல்களில் நாம் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.